மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நேயர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாக எழுதியிருக்காங்க. நேயர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது ரத்னா என்ற நேயர் சோமமங்கலத்திலேருந்து எழுதியிருக்காங்க. மேடம் வணக்கம், எந்த வயசில் பெண்களுக்கு மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகும் மேடம்? ஸோ ரத்னா, பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு இந்தியன் விமன் எடுத்திங்கன்னா இந்த மெனோபாஸ் என்பது 42 வயதுலேருந்து 52 வயது வரைக்கும் வரலாம். ஸோ பொதுவாக ஒரு ஆவரேஜாக 45லேருந்து 52 பெண்கள் அந்த ஏஜில் எல்லா பெண்களுக்கும் மாதவிலக்கு நிற்கும். இந்த மாதவிலக்கு நிற்கிற காலத்தை மெனோபாசல் காலம் சொல்கிறோம். ஆனால் இதுக்கு முந்தைய காலத்தை பெரி மெனோபாஸ் சொல்லுவோம். இந்த பெரி மெனோபாஸ் என்பது இந்த ஃபைனல் மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் சொல்கிறோம் பாருங்கள். அந்த ஃபைனல் மென்ஸ்ட்ரேஷன் பீரியடுக்கு முந்தைய 1 வருடம் 2 வருடம் சிலருக்கு 3 வருடம் கூட ஆகும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த சினைப்பையோட செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும். இந்த சினைப்பையோட செயல்பாடுகள் குறைய அந்த ஹார்மோனோட மாற்றங்கள் குறைய பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும், கம்மியாக படும், சிலருக்கு அதிகமாக படும். சில நேரங்களில் சில பெண்களுக்கு இந்த மென்சஸ் சடனாக ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பலவிதமான மாறுபாடுகள் வரலாம். பொதுவாக எப்போ நீங்கள் மெனோபாஸ் வந்துருச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக 12 மாதங்கள் மாதவிலக்கு வராத நிலையில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆச்சுன்னா கண்டிப்பாக மெனோபாஸ் அட்டைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த பெரிமெனோபாசல் பீரியடில் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா 4 months ஆச்சு டாக்டர், அப்புறம் எனக்கு ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்குமாங்க. சிலர் எனக்கு அப்பப்போ ஸ்பாட்டிங் இருக்குது, அப்புறம் வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பல விதமான மாற்றங்கள் வரலாம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் சினைப்பையோட முட்டைகளுடைய ஹார்மோன் குறைபாடு தான். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஃபாலிக்கலோட ஒரு இம்ப்ராப்பர் ஃபாலிகுலேஷன் அந்த ஃபாலிக்கலோட ஃபங்க்ஷன்ஸே குறைவாகிறதுனால தான் இந்த மாறுபாடுகளில் இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த வகையில் பொதுவாக ஒரு 45 வயதுலேருந்து 52 வயது ஆகி மாதவிலக்கு வரலைன்னா, அப்போ கண்டிப்பாக நிற்கலைன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதை பரிசோதித்துக் கொள்வது மிக மிக முக்கியம். சீதா என்ற நேர் 40 வயது சென்னையிலேருந்து சொல்கிறாங்க. மேடம் வணக்கம், எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருடம் ஆகுது, குழந்தை இல்லை மேடம். 40 வருஷத்துக்கு மேலாக குழந்தை பேர் கிடைக்கல. ஐவிஎஃப் ஒரு முறை பண்ணேன், இன்னும் சக்ஸஸ் ஆகலை. அடுத்து நான் ஐவிஎஃப் பண்ண வேண்டும். இதற்கு நான் ஐவிஎஃப் ட்ரை பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறதா? சீதா, 40 வயதில் ஒரு பெண்ணுடைய கருத்தரிக்க தன்மை என்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் 5 முதல் 10% தான். ஏன்னா கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப குறைவாகி இல்லாமல் செல்வது. அதாவது முட்டைகள் இருக்கும், ஆனால் அந்த முட்டைகள்லேருந்து உருவாக்குற கருத்தரிக்கும் திறன் குறைவாகிடும். ஸோ அந்த வகையில் இந்த ஊசைட்ஸோட கம்ப்ளீட் செசேஷன் ஆகிறது மெனோபாஸ். ஆனால் அதோடய ஃபங்க்ஷனிங், அதோட ஃபெர்டிலிட்டி பொட்டென்ஷியல் எல்லாம் குறைவாகி வயதான முட்டைகளாகிவிடும் 40 வயதில். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போ ஐவிஎஃப் பண்ணினீங்கன்னு தெரியல, ஆனால் இந்த 40 வயது சொல்கிறீங்க, 15 வருடம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, கருத்தரிக்கலை. கண்டிப்பாக ஐவிஎஃப்பை காலத்தோடு செய்யுங்க. இந்த ஐவிஎஃப் பண்ணதில் 2 விதமான விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். ஒரு விதமான விஷயம் உங்களுடைய சொந்த முட்டைகள், உங்கள் முட்டைகள்லேருந்து 40 வயதில் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் 5 முதல் 10% தான். என்ன தான் அட்வான்ஸ்டு மெத்தட், லேசர் ஹேட்ச் பண்ணலாம், பிளாஸ்டோசிஸ் லெவல் போகுமான்னு பார்க்கலாம், இந்த மாதிரியெல்லாம் எல்லா வித நவீன முறைகள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு 5 முதல் 10% தான். இதுவே 42 43 இன்னும் குறைவாகிறது. ஏன்னா இந்த முட்டைகளோட எண்ணிக்கை, கருத்தரிக்கிற திறன், இதுதான் ஒரு குறைவுக்கு காரணம். ஸோ இந்த வகையில் ஒரு கருத்தரிப்பை அதிக செயல்படுத்துவதற்கு தற்காலத்தில் நவீன சிகிச்சை முறைகள் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு போன தடவை ஐவிஎஃப் பண்ணோம், ஃபெயிலியர் ஆச்சு, இது 2வது தடவை பண்ணணும்னு சொன்னீங்க. முதல் முறை ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணத்தை கேளுங்க. பொதுவாக ஒரு காரணங்கிறது கருமுட்டைகளோட குவாலிட்டியில் குறைபாடு இருக்கலாம், விந்தணுக்கள் குறைபாடு இருக்கலாம். 2ம் நல்லா இருந்து சில நேரம் கரு உருவாகும் போது குறைபாடுகள் வரலாம். இப்படி இருந்தால் பொதுவாக ஸ்பெர்மோட ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை லேப் கண்டிஷன்ஸோட பிரச்சனைகளாக இருக்கலாம். இவை தவிர சில நேரம் முட்டைகள் வளரும்போது அந்த முட்டைகள் வளர்ச்சியாகும்போது ஏற்படுற மாற்றங்கள்னால கருத்தரிப்பதில் அந்த கருவாக்கும் திறனும் குறைவாகலாம். ஸோ இதெல்லாம் சில முக்கியமான காரணம். ஸோ என்ன காரணத்தினால ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபெயிலியராக இருக்குது அப்படின்றத முறையாக மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை எனக்கு உனக்கு வயசு கூடுதல்னால முட்டைகள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது, குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா கருமுட்டைகள் தானமாக பெற்று குழந்தை பேர் பெறலாம். சில நேரங்களில் என் முட்டை தான் வேணும் டாக்டர், இந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இந்த வயதான மாற்றங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னா,
தற்காலத்தில் இந்த ஓவரியோட ரெஜுவினேஷன் என்பது 2 விதமான விஷயங்களை சார்ந்த ஒன்று நம்ம ரத்தத்தில் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா எடுத்து அதனை சினைப்பையில் செலுத்தும் போது சினை முட்டைகளோட ரெஸ்ட் செல்ஸ்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் ஆகி முட்டைகள் எண்ணிக்கை கூடலாம். இதற்கு அடுத்த கட்டமாக ஸ்டெம் செல். இந்த ஸ்டெம் செல் வந்து நம்ம போன் மேரோலேருந்து எடுக்கலாம், பல நேரங்களில் அப்டமன் ஃபேட்லேருந்து எடுக்கலாம். இந்த ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அந்த ஸ்டெம் செல்ஸை முறையாக அதனை சரியாக்கி அதை உருவாக்கி அந்த மீசன்கைம் ஸ்டெம் செல்ஸை ஓவரியோட காட்டெக்ஸில் போடும் பொழுது கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை, புதிதாக கருமுட்டைகளை உருவாக்கம், ரொம்ப வயதான முட்டைகளுடைய திறனை அதிகப்படுத்துகிற ரீஜெனரேஷன், இந்த கெப்பாசிட்டி எல்லாம் இந்த ஸ்டெம் செல்லில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கருத்தரிக்கும் திறனை கரெக்டாக செய்வதற்கு சீதா முதல்ல தகுதி பெற்ற மருத்துவரை பாருங்கள். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் சீனியர், நிறைய காலங்கள் ஐவிஎஃப் செய்கிற சென்டர்ஸில் உங்களோட ஐவிஎஃப் செய்யுங்க. இவற்றின் மூலமாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸை கண்டிப்பாக இதில் முக்கியமாக நல்ல சக்ஸஸ்க்கான அடிப்படையாக அமையும். ஸோ இதை நீங்கள் முதல்ல பாருங்கள். கண்டிப்பாக என்ன காரணம், என்ன குறைபாடு, அதுக்கான தீர்வு என்ன, நவீன சிகிச்சை முறைகள் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும். இதை காலத்தோடு சீக்கிரமாக பண்ணுங்கள். அடுத்து சக்தி என்ற நேர் செங்கல்பட்டுலேருந்து எழுதியிருக்காங்க. டாக்டர் வணக்கம், என்னுடைய பேர் சக்தி, 34 வயதாகிறது. என்னோடய ஸ்டமக் ஆஃப்டர் மெட்டர்னிட்டி ரொம்ப பெருசாகிட்டே போகுது மேடம். இது ஏன் மேடம்? இதற்கான சொல்யூஷன் என்ன? தேங்க்யூ. சக்தி, பொதுவாக பிரசவம் ஆன பிறகு பெண்களுடைய வயிற்றின் எலாஸ்டிசிட்டி குறைவாவது கண்டிப்பாக பல குறைபாடுகள் வரலாம். ஏன்னா பொதுவாக கர்ப்பப்பை விரிவடையும் போது வயிற்றின் மேற்புறத்தில் இருக்கிற அந்த யூட்ரஸோட அப்டாமினல் வால் மசில் ஸ்ட்ரெச் ஆகும், அதற்கு மேலுள்ள தோல் இன்னும் ஸ்ட்ரெச் ஆகும். இவை அனைத்தும் ஸ்ட்ரெச் ஆகி இந்த பெண் ஒரு 36-38 வாரங்கள் ஆன பிறகு அந்த குழந்தையானது பிரசவமான பிறகு இந்த எலாஸ்டிக் ரீகாயிலிங் பொதுவாக ஒரு நார்மல் லெவலில் எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பெண்களுக்கு இந்த வயிற்றின் ரீகான்சில் கெப்பாசிட்டி, அதாவது மறுபடியும் அது வந்து நான் ப்ரெக்னென்ட் லெவலுக்கு போவது சீக்கிரமாக போகலாம். சில பெண்களுக்கு இது சரிவர வராமல் ரொம்ப அந்த மசில்ஸ்லாம் தளர்வாக இருக்கலாம், ஸ்கின்லாம் ஸ்ட்ரெச் ஆகி சுருக்கமாக இருக்கலாம். இதெல்லாம் சில விதமான காஸ்மெட்டிக் விஷயங்கள். ஸோ இவற்றை சரி செய்வதற்கு குறிப்பாக போஸ்ட்நேட்டல் மதர், அதாவது ஒரு தடவை கருத்தரித்த பெண் அடுத்து கருத்தரிப்பதற்கு முக்கியமான வழிமுறைகள்னு பார்த்திங்கன்னா பலவிதமான வழிமுறைகள் இருக்குது. ஆனால் இந்த உடல் எடை குறைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ அந்த வகையில் உடல் எடை குறைவான பெண்ணுக்கு கண்டிப்பாக கருத்தரிக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்டமன் எக்ஸசைஸ், அதாவது அப்டமனில் பயிற்சி முறைகள் என்பது இதற்கான தீர்வு. ஸோ பொதுவாக குழந்தை பிரசவம் ஆனவுடனே டாக்டர் எனக்கு சிசேரியன், அதனால் 6 months நான் ரெஸ்ட் எடுக்கணுமா, 6 months எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு இது கேட்குறவங்க நிறைய பேர். பல டாக்டர் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி, நான் எப்போ எக்ஸசைஸ் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம், இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில் உடற்பயிற்சி, குறிப்பாக அப்டமன் வால் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் 45 daysக்கு அப்புறம் நீங்கள் பண்ணணும். ஏன்னா 45 days வரைக்கும் உடலில் ஏற்படுற மாற்றங்கள் திரும்ப நான் ப்ரெக்னென்ட் லெவலுக்கு வருவதற்கு அவ்வளவு காலங்கள் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் பொதுவாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நல்ல உடற்பயிற்சி மற்றும் அப்டமன் வாலில் உணவு பழக்க வழக்க முறைகள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் வர அப்டமன் எக்ஸசைஸ், இவை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பெண்கள் வந்து நார்மல் டெலிவரி சிசேரியன் பார்க்கும்பொழுது உடற்பயிற்சி முறையாக செய்வதில்லை. இதனால் வயிறு தளர்ந்து அந்த மசில்ஸ் எல்லாமே தளர்ந்து பலகீனமாகி வயிறு ஒரு லாக்ஸ் ஆகி அது வந்து ஒரு உடல் எடையை விட அந்த ஷேப்ஸை மாறுபாடாக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்டமன் ஸ்ட்ரென்த் கிடைக்காது. ஸோ இதனை சரி செய்வதற்கு நல்ல வழிமுறைகள் இருக்குது. அதற்கான வழிமுறைகள்லாம் உடற்பயிற்சி தான். அப்டமன் எக்ஸசைஸ், அப்டமன் ட்ரீட்மெண்ட் ஃபார் தட், அந்த லாக்ஸிட்டி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதன் மூலமாக இந்த வயிற்றில் ரிலாக்ஸ் ஆன பகுதியை கண்டிப்பாக சரி செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் அப்டமன் வால் எக்ஸசைஸ், போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் நிறையா இருக்கும். நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் பார்த்தா கூட அந்த அப்டமன் எக்ஸசைஸ் அதில் குறிப்பிட்டிருக்கோம். அந்த உடற்பயிற்சிகள் நீங்கள் செய்யும் பொழுது வயிறு பெருசாகுவது, வயிறு தளர்வாவதை தடுக்க முடியும். ஆனால் என்ற நேர் குஜராத்திலேருந்து எழுதியிருக்கிறாங்க. மேம், ஐ ஹவ் பிளான் ஃபார் IVF. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் அண்ட் வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மேடம்?
ஸோ ஹானா, நல்ல கேள்வி. நீங்கள் ஐவிஎஃப் பண்ண போகிறேன், அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஒரு ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறை சக்ஸஸ்ஃபுல்லாக வருவதற்கு சில விஷயங்கள் ப்ரெடிக்டிவாக இருக்குது. 1 வயது, 2 உங்கள் கருமுட்டைகள் எண்ணிக்கை, 3 உங்கள் கர்ப்பப்பையில் நார்மலாக இருக்கிற கர்ப்பப்பை, 4 உங்களுடைய கருத்தரிக்கிற கெப்பாசிட்டி. இவை அனைத்துமே ஒரு கருத்தரிப்புக்கு அடிப்படையான விஷயமாக அமைகிறது. ஸோ அந்த வகையில் உங்களுடைய கருத்தரிப்புக்கான விஷயங்கள் சீராக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் பெற வைக்க முடியும். அடுத்து தொடர்ச்சியாக சிகிச்சை முறைகள் செய்யும் பொழுது இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். உங்களோட கருமுட்டையோட எண்ணிக்கை, உங்கள் கணவரோட விந்து, உங்கள் கர்ப்பப்பை, உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, இதெல்லாம் முறையாக பரிசோதித்து இதெல்லாம் நார்மல், ஏதாவது குறை இருக்கான்றதை கண்டிப்பாக சரி செய்ய வேண்டும். 2வது, அந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற சென்டர், அந்த சென்டர் ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்கணும், நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருக்கணும், நல்ல ஒரு வழிமுறைகளில் கடைப்பிடிக்கிற சென்டராக இருக்கணும். அந்த வகையில் இந்த வகை சென்டர்ஸ்க்கு பொதுவாக சக்ஸஸ் கொடுப்பதே அந்த லேபோட கண்டிஷன்ஸ். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்கிட்ட நல்ல லேப் டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது அவர்களுடைய செயல்பாடு ரொம்ப முக்கியமான ஒன்று சக்ஸஸ்க்கு. அவர்களின் கவனம், அவர்களுடைய கவனிப்பு முறைகள், இவை அனைத்தும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் ப்ளஸ் ஸ்பெஷலிஸ்ட் அதில் இருந்தாங்கன்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாக. இது நீங்கள் 2வது பார்க்க வேண்டிய விஷயம். 3வது, உங்களை தயார்படுத்தி கொள்வதற்கு பல விதங்களில் பண்ணணும். முக்கியமாக உங்களை தயார்படுத்துவதற்கு உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எடுங்க, ஜங்க் ஃபுட் ப்ராசஸ் பண்ணி நிறுத்துங்க. எக்ஸசைஸ் அண்ட் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தவிர மன அழுத்தம் இல்லாமல் இருங்க. உடல் ரீதியாக எந்த கவலை வந்தாலும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் சீராக செக் பண்ணி எந்த குறை இருந்தாலும் சரி செய்து அதன் பின் கருத்தரிப்புக்கு எதிர்நோக்குனேன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் அதிகமாகும் ஐவிஎஃப்ல. அடுத்து கார்த்திகா என்ற நேயர் தென்காசிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. ஹாய் மேம், ஐ எம் 8 months ப்ரெக்னென்ட் நவ். எப்போவுமே ரொம்ப டயர்டாக இருக்குது மேடம். ஸோ கார்த்திகா, பொதுவாக 8 மாதத்தில் ஒரு பெண் டயர்டாக இருப்பது 3 காரணத்தினால இருக்கலாம். 1, இயற்கையிலே கர்ப்ப காலத்தில் 8 monthsனால் நீங்கள் என்ன அளவு குறிக்கிறீங்கன்னு தெரில. நிறைய நேரம் 8 monthsனால் நாங்கள் சொல்கிறது 32 to 34 weeks. 32 to 34 weeksல ஒரு வேளை உங்களுடைய வயிறு வலியோ அடிவேர் வலியோ ஏற்பட்டால் கண்டிப்பாக உடற் ஓய்வு தேவை, சில மருந்துகள் தேவை. ஸோ இந்த வகையில் ஒரு 32 வாரத்தில் ஒரு கருவின் ஒரு குழந்தையின் வளர்ச்சி முழுமையாக இருந்தால் கூட நுரையீரல் வளர்ச்சி மற்றும் அந்த குழந்தையின் இரத்த குழாய்கள் வளர்ச்சிலாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ இவற்றிற்கு போதிய ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த குழந்தைக்கு எவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்கிறது, என்ன குறைபாடு இருக்குது என்பதை முறையாக பரிசோதித்து சரி செய்ய வேண்டும். இவை 2ம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதனை நீங்கள் கர்ப்ப காலத்தில் பொதுவாக ஒரு டயர்ட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அது 8 மாதத்தில் பிரசவ நேரம் நெருங்கும் பொழுது பல நேரம் பிரச்சனைகள் வரலாம். இதுவே ஒரு டயர்ட்னஸ் ஆகும் உருவாகலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக 8 மாதத்தில் டயர்ட்னஸ் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரசவ நேரம் இரத்த சோகை இருக்கான்னு பாருங்கள். பல நேரங்களில் சோகை இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி வரலாம். அடுத்ததாக சில நேரம் ரத்த அழுத்தம் அதிகமாகும்போது கூட இந்த மாதிரி சோர்வுகள் வரலாம். ஸோ என்ன காரணம் என்பதை தகுதி பெற்ற மருத்துவரை கண்டு முறையாக பரிசோதித்து அதற்குண்டான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுமையாக இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை SMS மூலமாகவும் நேரடி தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 தொடர்பு கொள்ளவும்.